இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக தன் ஜீவனையே தர இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தத்திற்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது விலை மதிக்க முடியாத கல்வாரி ரத்தம். அந்த கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினாலதான் உங்களையும் என்னையும், இந்த முழு உலகத்தையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ரத்தம் சம்பந்தமான உறவு, ரத்தம் சம்பந்தமான உறவுக்காரராய் இருக்கிறார். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், அவர் நமக்கு மூத்த சகோதரன் போல. அது மாத்திரமல்ல, எல்லாருடைய வீடுகளிலும் பெரும்பாலும் அது எழுதி வைத்திருப்பார்கள், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். இயேசுதான் ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவராகவும் இருக்கிறார், தாயும் தகப்பனுமாக இருக்கிறார், நல்ல சகோதரனாக இருக்கிறார், நல்ல ஒரு ஆலோசனைக்காரராக இருக்கிறார், நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறவர் அவர். அந்த உன்னதமான தேவனை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை சொந்த ஜனமாக நம்மை அவர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய உறவு குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள் அதிகமா வருவாங்க. நம்ம கிட்ட எந்த ஒரு ஐஸ்வர்யமோ மற்ற காரியங்களும் இல்லாவிட்டால் இந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாம போயிடும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை உற்சாகமை தட்டி உணர்ந்து பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள